எல்லாரோட கம்ஃபர்ட் ஃபுட்னா இந்த ரெசிபி தான். ரசமே பிடிக்காதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க, திரும்ப திரும்ப கேட்பாங்க. ரசம் 10 மினிட்ஸ்ல எப்படி செய்யறதுன்னு பாப்போமா? சீரகம், மிளகு, தனியா, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலைய மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 தக்காளி, பழுத்த நாட்டு தக்காளியை எடுத்து கட் பண்ணி மசிச்சு வச்சுக்கோங்க. நெல்லி அளவு புளிய ஊற வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டான ரசம் ரெடி பண்ணிடலாம். தக்காளி மசிக்கும் போது கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அப்பவே மசிச்சு புளிய ஊத்தி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கொத்தமல்லி போட்டு தனியா வச்சிருங்க. இப்ப கொஞ்சமா கடலெண்ணெய், கடுகு போட்டு தெரிச்சதும் மிளகாவத்த, கருவேப்பிலை போட்டு அரைச்சு வச்ச மசாலாவை போட்டு லைட்டா பரட்டி விடுங்க. ஸ்மெல் வந்தோடனே நம்ம புளிச்சாரை ஊத்திட்டு கொதிக்காம இறக்கி பாருங்க. செம்ம டேஸ்டியான ரசம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தட்ல தக்காளி ரசம் செஞ்சு கொடுத்து பாருங்க. ரசம் பிடிக்காதவங்க கூட இன்னொருத்தர் சாரம் வாங்கி சாப்பிடுவாங்க. வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.